வணக்கம். சமச்சீர் கல்வி குறித்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து திமுக இளைஞரணி அமைப்பாளர் சிவா தலைமையில் திருவிக மற்றும் திருவள்ளுவர் பள்ளியில் இனிப்பு வழங்கப்பட்டது. சமச்சீர் கல்வியை இந்த ஆண்டே அமல்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. இதனை வரவேற்று திமுக இளைஞரணி சார்பில் திருவிக மற்றும் திருவள்ளுவர் பள்ளிகளில் மாணவ மாணவியர்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கு மாநில திமுக இளைஞரணி அமைப்பாளர் சிவா தலைமை தாங்கினார். துணை அமைப்பாளர் அலெக்சாண்டர் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜாராம், நிர்வாகிகள் தைரியநாதன், பேட்ரிக் மோகன்ராஜ், மாறன், பாபு, ஆறுமுகம், வெங்கட், ஈசாக், மணிமாறன் உட்பட பலர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கினர். இதேபோல உச்சநீதிமன்ற தீர்ப்பினை வரவேற்று புதுவை வஉசி அரசு பள்ளி வளாகத்தில் திமுக பொருளாளர் திரு அனிபால் கென்னடி தலைமையில் பட்டாசு வெடித்து பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் திரு நந்தா சரவணன், ஏம்பலம் தொகுதி திமுக செயலாளர் திரு ஏம்பலம் செல்வம், காசுகடை தொகுதி செயலாளர் குமார சுப்பிரமணி, ராஜ்பவன் தொகுதி செயலாளர் பேட்ரிக் மோகன்ராஜ், தொண்டரணி விஜே லோகு, அரியாங்குப்பம் இளங்கோவன், சௌரி ராஜன், தனசேகர், தக்ஷணாமூர்த்தி, ஆரோக்கியராஜி, ராஜகுரு, டிஎன் பாளையம் சம்பந்தன், காசி வீரப்பன் ஆகியோர் உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு இனிப்புகளை வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். இதேபோல சமச்சீர் கல்வியை தமிழக அரசு இன்னும் 10 நாட்களுக்குள் அமல்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதை முன்னிட்டு திருபுவனை தொகுதி திமுக சார்பாக திருவாண்டார் கோவிலில் உள்ள அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு லட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு திருவாண்டார் கோவில் காந்தி தலைமை தாங்கிட திமுக நிர்வாகிகள் வேலழகன், ஜோதி, பழனி ஆகியோர் முன்னிலை வகிக்க ரமேஷ், வாசு, வில்லிசாமி, திருவாண்டார் கோவில் சக்திவேல் கவுண்டர், முருகையன், கண்ணபிரான், குமார், சவுந்தர், முத்துக்கண்ணு, மகாதேவன், ஐயனார், நாராயணன், ராஜா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் வாழ்த்துக்களை கூறி திருவாண்டார் கோவில் காந்தி லட்டு வழங்கி தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை விமர்சித்த இலங்கை அதிபர் ராஜபக்சே தம்பியை கண்டித்து புதுவை அதிமுகவினர் கோத்தபய ராஜபக்சேவின் கொடும்பாவியை எரித்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். தமிழர்களை படுகொலை செய்த இலங்கை அரசு மீது ஐநா சபை பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி தமிழக சட்டமன்றத்தில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா தீர்மானம் நிறைவேற்றினார். இதனை விமர்சித்து இலங்கை அதிபர் ராஜபக்சேவின் தம்பி கோத்தபய ராஜபக்சே பேட்டியளித்துள்ளார். இதை கண்டித்து அதிமுகவினர் அண்ணா சிலை அருகே ஆர்ப்பாட்டம் செய்தனர். ஆர்ப்பாட்டத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தலைமை தாங்கிட சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓம் சக்தி சேகர், புருஷோத்தமன், பெரியசாமி, பாஸ்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவினர் திடீரென கோத்தபய ராஜபக்சேவின் கொடும்பாவியை எரித்தனர். உடனே அங்கிருந்த போலீசார் ஓடிவந்து கொடும்பாவியை பிடுங்கி தீயை அணைத்தனர். ஆர்ப்பாட்டத்தில் இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்க மத்திய அரசு காலத்துடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் மாநிலம் தழுவிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என கோஷமிட்டனர். சமச்சீர் கல்வியை அமல்படுத்த வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பு தர்மத்திற்கு கிடைத்த வெற்றியாகும் என திமுக மாநில துணை அமைப்பாளர் SP சிவக்குமார் கூறினார். இது தொடர்பாக திமுக மாநில துணை அமைப்பாளர் SP சிவக்குமார் கூறுகையில், சமச்சீர் கல்வியை இந்த ஆண்டே அமல்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் கிடைத்த வெற்றியாகும். இந்த கல்வி திட்டத்தை தரமான, பாகுபாடில்லாத, ஒரே மாதிரியான கல்வி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற குறிக்கோளில் திமுக தலைவர் கருணாநிதி கொண்டு வந்தார். இது அவருடைய தனிப்பட்ட முடிவும் கருத்தும் அல்ல, பல்வேறு தரப்பட்ட கல்வியாளர்களை கொண்டு ஆய்வு செய்யப்பட்ட திட்டம். இதனை அறியாமல் தமிழக முதல்வர் 2.5 மாத காலமாக பிள்ளைகளின் படிப்பை வீணாக்கிவிட்டார்கள். ஆனால் தற்பொழுது தீர்ப்பு நியாயத்தின் பக்கம்தான் வரும் என்பதை உணர்ந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை தமிழக அரசு ஏற்கும் என்று முன்கூட்டியே கூறினார்கள். அவர்கள் கூறினாலும் கூறாவிட்டாலும் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். சமச்சீர் கல்வியை அமல்படுத்த போராடி சட்டப்படி நடவடிக்கை எடுத்த தளபதி ஸ்டாலினுக்கும் ஆதரித்த அனைவருக்கும் நன்றி என்று கூறினார். சமச்சீர் கல்வியை தமிழக அரசு இன்னும் 10 நாட்களில் அமல்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதனை புதுவையில் உள்ள பல்வேறு அமைப்புகள் வரவேற்று கொண்டாடின. அதன்படி உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்று புதுவை பெற்றோர் ஆசிரியர் மாணவ நலசங்கம், புதுவை மாணவர் கூட்டமைப்பின் சார்பாக இனிப்பு வழங்கியும் பட்டாசு வெடித்தும் கொண்டாடும் நிகழ்ச்சி கலவை கல்லூரி முன்பு நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தலைவர் நாராயணசாமி தலைமை தாங்கிட மாணவர் கூட்டமைப்பு அமைப்பாளர் சாமிநாதன் முன்னிலை வகித்தார்.
நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஆட்டம் பாட்டம் என கொண்டாடினர். இதேபோல இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மற்றும் இந்திய மாணவர் சங்கம் சார்பில் சமச்சீர் கல்வி உச்சநீதிமன்ற தீர்ப்பினை வரவேற்று மேளம் அடித்தும் இனிப்புகளை வழங்கியும் பட்டாசு வெடித்தும் கொண்டாடும் நிகழ்ச்சி வ.உ.சி. அரசு பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க தலைவர் சந்துரு, இந்திய மாணவர் சங்க செயலாளர் ஆனந்த் மற்றும் நிர்வாகிகள் பிரபுராஜ், சரவணன், பாஸ்கர், ரஞ்சித், அழகப்பன் உட்பட பலர் கலந்து கொண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பை கொண்டாடி மகிழ்ந்தனர். புதுவை திருவள்ளுவர் நகரில் ஆயில் மில் தொழிலாளியை கடப்பாரையால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய கொலையாளியை போலீசார் தேடி வருகின்றனர். புதுவை திருவள்ளுவர் நகரில் ஒரு தனியார் ஆயில் மில் உள்ளது. இங்கு உருளையன்பேட்டையைச் சேர்ந்த லூர்துசாமி என்பவர் காவலாளியாக பணியாற்றி வந்தார். அவர் நேற்று பணி முடிந்து வீடு திரும்பாததால் மற்றொரு காவலாளி பாண்டியன் அவரை தேடி மில்லுக்கு வந்தார். அப்பொழுது அவர் லூர்துசாமி நெற்றியில் கூர்மையான ஆயுதத்தால் குத்தப்பட்டு ரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடப்பதை கண்டார். இதனால் அதிர்ச்சியுற்ற பாண்டியன் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தார். உடனடியாக இன்ஸ்பெக்டர் அங்கப்பன், சப் இன்ஸ்பெக்டர் சுஜித் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று பிணத்தை பார்வையிட்டு விசாரணை நடத்தினர். இதில் லூர்துசாமி கடப்பாறையால் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணை மேற்கொண்டனர். மேலும் கொலையாளியை தேடி வருகின்றனர். வெள்ளையனே வெளியேறு என்ற முழக்கும் நாளினை முன்னிட்டு புதுவை பிரதேச காங்கிரஸ் கமிட்டி சார்பில் தியாகிகள் கௌரவிக்கப்பட்டனர். புதுவை பிரதேச காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் காங்கிரஸ் சார்பில் வெள்ளையனே வெளியேறு என்று மகாத்மா காந்தியடிகள் பம்பாயில் நடத்திய கூட்டத்தில் முழங்கிய நாளான இன்று இளைஞர் காங்கிரஸ் தினமாக கொண்டாடப்பட்டு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு உயிர் தியாகம் செய்த தியாகிகளுக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனை முன்னிட்டு தேசப்பிதா மகாத்மா காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு கதர் ஆடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டது. விழாவில் மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன், துணைத் தலைவர் பாலாஜி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, பொதுச் செயலாளர் விநாயகமூர்த்தி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நீலகங்காதரன், மனோகரன், ஜெயமூர்த்தி, இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சங்கர், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏ.கே.டி. ஆறுமுகம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி உடல் நலம் பெற வேண்டி புதுவையில் காங்கிரசார் நாகமுத்து மாரியம்மன் கோவிலில் மண்சோறு சாப்பிட்டனர். அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி உடல் நலக்குறைவால் அமெரிக்காவில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனை முன்னிட்டு அவர் நலம் பெற வேண்டி காங்கிரசார் கோவில்களில் சிறப்பு பூஜை செய்து வருகின்றனர். அதன்படி முதலியார்பேட்டை வட்டார காங்கிரசார் தலைவர் தங்கமணி தலைமையில் நயினார் மண்டபம் நாகமுத்து மாரியம்மன் கோவிலில் அன்னை சோனியாவின் படத்தை வைத்து சிறப்பு பூஜை செய்தனர். பின்னர் கோவில் வளாகத்தில் அமர்ந்து மண்சோறு சாப்பிட்டு அம்மனிடம் பூரண குணமடைய வேண்டிக் கொண்டனர். பூஜையில் மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, வட்டார காங்கிரஸ் தலைவர் ரஹ்மான், சங்கர், மாவட்ட பொதுச் செயலாளர் குமார், இளைஞர் காங்கிரஸ் செயலாளர் இளையராஜா, கோபி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மண்சோறு சாப்பிட்டனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி பாசிக் ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர் சங்கத்தினர் தலைமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பாசிக் நிறுவனத்தில் பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவருக்கும் வழங்காமல் உள்ள 3 மாத சம்பள தொகையை உடனடியாக வழங்க வேண்டும், அகவிலைப்படி நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்பது போன்ற பல கோரிக்கைகளை வலியுறுத்தி பாசிக் ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர் சங்கத்தினர் தட்டாஞ்சாவடியில் உள்ள பாசிக் தலைமை அலுவலகம் முன்பு பட்டை நாமம் அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத் தலைவர் காந்தி தலைமை தாங்கினார். போராட்டத்தில் பொதுச் செயலாளர் ராமமூர்த்தி, துணைத் தலைவர்கள் சந்திரன், முருகையன், செயலாளர்கள் அதியமான், குமாரவேல், மோகனரங்கன் மற்றும் பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். புதுவை வில்லியனூர் தேவிஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் 83ஆம் ஆண்டு செடல் மகோத்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுவை வில்லியனூர் மார்க்கெட் அருகே அமைந்துள்ள தேவிஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலின் 83ஆம் ஆண்டு செடல் மகோத்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை நடைபெற்றது. பின்னர் கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடியேற்றப்பட்டது. கொடியினை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜன் ஏற்றி வைத்து விழாவினை துவக்கி வைத்தார். விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவினை தொடர்ந்து தாரை, தப்பட்டை, கெண்டி சிவ வாத்தியம் முழங்க சாமிகளின் வீதி உலா நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழுவினர் மற்றும் விழா குழுவினர் செய்து வருகின்றனர்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.